தமிழகத்தைச் சேர்ந்த நிறுவனம் தயாரித்த இருமல் சிரப் குடித்து 20 குழந்தைகள் மத்திய பிரதேசத்தில் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட மருந்து உற்பத்தி நிறுவனத்தில் மருந்து கட்டுப்பாடு துறை ஆய்வு நடத்தியதில் 350க்கும் மேற்பட்ட விதி மீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக ஆங்கில ஊடகமான இந்தியா டுடே செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விதி மீறல்கள் மிக கடுமையானதாகவும் முக்கியமானதாகவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த நிறுவனத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை, தகுதி வாய்ந்த மருத்துவ பணியாளர்கள் இல்லை, மேலும் அந்த நிறுவனத்தில் சரியான பாதுகாப்பு நடைமுறைகளும் இல்லை எனவும் அவர்கள் தற்போதுதான் கண்டறிந்துள்ளார்கள். காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள அதன் உற்பத்தி ஆலை மூடப்பட்டது. அந்த ஆலையில் இருந்து எடுக்கப்பட்ட இருமல் மருந்து மாதிரிகள் கலப்படம் செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் மருந்து உற்பத்தியை நிறுத்தவும் உத்தரவிடப்பட்டது. அந்த மருந்துகளை மார்க்கெட்டில் இருந்து நீக்க உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட ஆலையின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையே இது தொடர்பாக மத்திய பிரதேச அமைச்சர் நரேந்திர சிவாஜி பட்டேல் சில பரபரப்பு கருத்துக்களை கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மருந்துகளை சரிபார்க்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கே இருப்பதாக குறிப்பிட்ட நரேந்திர சிவாஜி, மத்திய பிரதேசத்தில் குழந்தைகள் உயிரிழக்க தமிழக அரசே காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அலட்சியத்தை காட்டியுள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். மேலும் பேசுகையில், மருந்து தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டதால் அதற்கு உரிமம் வழங்குவதும் மருந்தை சரிபார்ப்பதும் அந்த மாநிலத்தின் பொறுப்பு. உற்பத்தி செய்யப்படும் ஒவ்வொரு பேட்ச் மருந்துக்கும் பகுப்பாய்வு சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும். இதில் தமிழ்நாடு அரசு எங்கே தவறு செய்தது? உரிய பாதுகாப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டதா இல்லையா? எந்த அதிகாரி தவறு செய்தார் என்பதை விசாரிக்க வேண்டும். குறைபாடு கொண்ட மருந்து தமிழகத்தில் இருந்து வந்துள்ளது. இது அவர்களின் அலட்சிய போக்கையே காட்டுகிறது. தமிழ்நாடு அரசின் இந்த அலட்சியமே இங்கு குழந்தைகளின் மரணத்திற்கு காரணம். குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் கடிதம் எழுதி வருகிறோம் என்றார். இந்த சூழலில் தமிழ்நாட்டை அடிப்படையாக கொண்ட ஸ்டேஷன் மருந்து நிறுவன உரிமையாளரான ரங்கநாதன் கோவிந்தன் சென்னையில் வைத்து கைது செய்யப்பட்டார். சிறப்பு விசாரணை குழு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. மருந்து நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என காவல்துறை அதிகாரி ஜிதேந்திர சிங் ஜாட் கூறியுள்ளார். அவர் சென்னையிலிருந்து நாளை பராசிய நகருக்கு அதிகாரிகள் அழைத்துச் செல்வார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மருந்து கட்டுப்பாட்டுத்துறை மூத்த மருந்து தர ஆய்வாளர்களான கார்த்திகேயன், தீபா ஜோசப் ஆகிய இருவரை சஸ்பெண்ட் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இந்த துறை அமைச்சரோ இன்ப நிதி வெளியிட்ட இட்லி கடை படத்திற்கு ஆட்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். மேலும் சிறப்பு விசாரணை குழு அமைச்சரிடம் விசாரிக்கலாம் என்ற செய்திகள் வெளிவந்துள்ளன. இதில் பல தலைகள் உருள வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.